கதை கேட்க தயாராயிட்டீங்களா? இன்றைக்கான வேதவசனத்தையும் கதையும் பார்ப்போமா? நம்ம யாருக்காவது உதவி செய்யும் போது அவங்க நம்ம கிட்ட அந்த உதவியை எதுக்காக எதிர்பார்க்குறாங்க அப்படின்றத புரிஞ்சுக்கணும். நம்ம உதவி செய்யும் போதும் கவனமா உதவி செய்யணும். நம்மளை ரொம்ப வருத்திக்க கூடாது. வினா உள்ளவர்களா இருக்கணும். அவங்களுடைய நோக்கம் என்ன அப்படின்றத புரியிற சக்தி நமக்கு இருக்கணும். இல்லைனா நம்ம கிட்ட நல்லா பேசுறவங்க எதுக்காக அவ்வளோ நல்லா பேசுறாங்க அப்படின்றதையும் புரிஞ்சுக்கணும். வேதம் என்ன சொல்லுகிறது என்று பார்க்கலாம். மத்தேயு 10:16. ஆகையால் சர்ப்பங்களைப் போல் வினா உள்ளவர்களாகவும் புறாக்களைப் போல கபடற்றவர்களாயும் இருங்கள். பாத்தீங்களா வேதம் என்ன சொல்லுதுன்னு? நம்ம வினா உள்ளவர்களா இருக்கணுமா, அதே மாதிரி மற்றவங்களுக்கு தொந்தரவு இல்லாதவங்களா இருக்கணுமா. ஒரு கழுதை ஒரு எண்ணெய் வியாபாரிக்கு வேலை செஞ்சுச்சு. அந்த கழுதை நல்ல செக்குல எண்ணெயை ஆட்டி கொடுக்கும். அதை கொண்டு போய் அவர் வியாபாரம் பண்ணுவாரு. ஒரு நாள் அந்த வியாபாரி அந்த கழுதை கிட்ட சொன்னாரு, நீ இல்லைனா என்னுடைய வியாபாரமே இல்லை, நீ தான் என்னுடைய உயிர் அப்படின்னு. அது மட்டும் இல்லை, நீ இல்லைனா எங்க வீட்டில் சாப்பாடு கூட கிடைக்காது அப்படின்னு. இந்த கழுதைக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அது தன்னுடைய குட்டி கிட்ட போய் சொல்லுச்சு, இந்த செக்கை பார்த்துக்கோ, இதுதான் உன்னுடைய உயிர். எனக்கு அப்புறம் நீ இதை பார்த்துக்கணும். நீ தான் நம்மளுடைய எஜமானுக்கு உழைக்கணும் அப்படின்னு அந்த முதலாளி தன்னுடைய பிள்ளைங்க கிட்ட போய் சொன்னாரு. அந்த கழுதையை பாருங்க, அந்த கழுதைய மாதிரி முட்டாளா மற்றவங்களுக்கு வேலை செஞ்சு வாழ்க்கையை நீங்க இழந்துடக்கூடாது. உங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கையை நீங்க அமைச்சுக்கணும் அப்படின்னு. ஒருத்தங்களுக்கு நம்ம உதவி செய்யும் போது அவங்களுடைய சிந்தனையை புரிஞ்சுக்கணும். அடுத்த கதையில் சந்திப்போம்.